உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான். ஆனால் மாத தொடக்கத்திலேயே ஆறாம் நாள் வக்ரமாகி 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். இதன் மூலம் அவர் அர்த்தாஷ்டம குருவாக மாறுகிறார். எனவே விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயங்கள் கூடும், ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும். ஏழரை சனியில் விரயச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. மிதுன ராசியில் குரு மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறார். அவரது பார்வை பலனால் மாற்றங்கள் ஏற்படும் என்றாலும் கூட 4ஆம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. பண நெருக்கடி ஏற்படலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலைதூக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாகனத்தால் தொல்லைகளும் வளர்ச்சியில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும். எனவே இது போன்ற நேரங்களில் சுய ஜாதக அடிப்படையில் தசாபுக்திக்கேற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. தனுசு ராசியில் சுக்கிரன் மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். பணியில் தொல்லைகளும் திடீரென விரயங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவார்கள். வேலைப்படு கூடும். தனுசு மற்றும் மகர ராசியில் புதன் மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். நடக்கும் தொழிலை அதிக முதலீடு செய்து விரிவுபடுத்துவீர்கள். பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு உண்டு. மார்கழி 27ஆம் தேதி மகரத்திற்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல பலன்கள் நடைபெறும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மகர ராசியில் செவ்வாய் மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமையடையும் இந்த நேரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடை அகலும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாம். கலைஞர்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவியருக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. பெண்களுக்கு விரயங்கள் கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம். பரிகாரம்: இந்த மாதம் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.